அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் சம்பவத்தின் வேதனைகளை வெளிப்படுத்த பேரவையில் கருப்பு பட்டை அணிந்தால் அதை கிண்டல் செய்யும் துணியில் சபாநாயகர் அமைச்சர் பேசினர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் இடையே இன்று கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றிருந்தன. கரூர் சம்பவம் தொடர்பாக அடுக்கடுக்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குறுக்கிட்டும் அவ்வப்பொழுது பேரவைத் தலைவர் அப்பாவு குறுக்கிட்டும் எதிர்க்கட்சித் தலைவருடைய அந்த உரையின் பொழுது தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அதிமுக சார்பில் வெளிநடப்பு செய்துவிட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக பேசியிருந்த முதலமைச்சர் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் வெளியேறிவிட்டார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதனை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அரசை குற்றம் சொல்ல முடியாமல் நாங்கள் வெளியேறினோமா? முதலமைச்சர் அவர்களே, நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் மறைந்திருந்து இப்போது உங்களுக்கு இந்த திரைப்பட வசனங்கள் எல்லாம் தேவையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கின்றார். எத்தனை காவலர்கள் கரூர் கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட முதலமைச்சருடைய பதிலுக்கும் காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் இடையே முரண்பாடு இருக்கின்றது. சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதிலளிக்க முடியாத நீங்கள் கரூர் சம்பவத்தை எவ்வாறு விசாரித்திருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பார்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையில் அவர்களின் சொல்லனா வலிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் அதிமுகவினர் கருப்பு பட்டை அணிந்தால் அதையும் கிண்டல் செய்யும் துணியில் உங்களுடைய பேரவைத் தலைவரும் அமைச்சரும் மிக கேவலமாக பேசினார்கள். 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்தில் உங்கள் அமைச்சர்கள் தீர்வதாலோ என்னவோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம் தான் வருகின்றது. 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர் எல்லோரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரோ கருப்பு பட்டையை பார்த்து ரத்த குதிப்பா என்று கேட்கின்றார். இப்போது சொல்கிறேன், ஆம், ரத்த குதிப்புதான். ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் இன்று அதிமுகவினர் கருப்பு பட்டை அணிந்து வந்தோம். இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் அரசு அரசியல் செய்கிறதே, அந்த ரத்த குதிப்பில் தான் கருப்பு பட்டை அணிந்தோம் என்று முதலமைச்சருக்கு பதிலளிக்கக்கூடிய துணியிலே விமர்சித்து பதிவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.